ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் செய்கிறேன். நீ இதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் நீயே யோசிக்காத அளவுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும், உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உனக்கு நீ நல்லவங்கன்னு தெரிஞ்சா போதும். எனக்கு உண்மையாகவும் உன் மனசாட்சிக்கு விரோதமில்லாமலும் நடக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியமில்லை. என் அன்பு பிள்ளையான நீ இந்த உலகத்தில் நடிக்க தெரியாததாலும், அப்பாவியாக யதார்த்தமாக வெகுளியாக இருப்பதாலுமே எல்லாரும் உன்னை ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னுடைய திறமையும் உன் புத்திசாலித்தனத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். ஒரு மனிதனுக்கு நடையும் உடையும் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை கிடைக்கும். எப்போ அவனுக்கு வயசாகி நடக்க முடியாமல் போகிறானோ, அவனுடைய உடை மிக சாதாரணமானதா கால மாற்றத்திற்கு ஏற்றாற் போல மாறுதோ, அப்போதே அவனுக்கான மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சு போகும். ஒரு மனுஷன் நல்ல வசதியாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கிற அன்பும் பாசமும் கடைசி காலம் வரைக்கும் அப்படியே கிடைக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் குடும்பத்தினர்களும் உறவினர்களும் யார் எப்படி இருந்தாலும் நீ எதையும் கண்டுகொள்ளவோ கவலைப்படவோ வேணாம். ஏன்னா இந்த உலகம் நீ எப்படி இருந்தாலும் உன்னை பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டும் பேசிக்கிட்டும் தான் இருப்பாங்க. உன் வாழ்க்கையில் உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்னை காயப்படுத்தினவங்கள திரும்பி காயப்படும்படியாக பேசுறதுக்கு ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் போதும். ஆனால் உன் நல்ல மனசுனால தானே நீ யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசக்கூடாதுன்னு அமைதியாக எல்லாவற்றையும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறாய். இதே போலவே இரு. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. யாரையும் திரும்ப பேசாமல் அவங்கள பழி வாங்கும் சந்தர்ப்பம் கிடைச்சாலும் பழி வாங்காமல் அமைதியாக நீ அனுசரித்து போகும்போது நீ செய்யணும்னு நினைக்காத அந்த விஷயத்த உன் சார்பில் உனக்காக இந்த வராகி அம்மா நான் செஞ்சு முடிப்பேன். ஏன்னா நீ பொறுத்து போகலாம். உன்னை படைச்ச இந்த வராகி அம்மா ஒரு தாயாக இருக்கும்போது என் பிள்ளையாகிய உன்னை மற்றவங்க இழிவாக பேசுகிறதையும் மட்டமாக நடத்துகிறதையும் என்னால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் என் பிள்ளை தான். உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களும் என்னுடைய குழந்தை தான். பிள்ளைகளை சரி செய்யவும் பிள்ளைகளை திருத்தவும் தண்டிக்கவும் தவறை உணர்த்தவும் ஒரு தாய்க்கு உரிமையும் கடமையும் இருக்கிறதல்லவா? அதை செய்யும் விதமாகவே உன் சார்பில் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை இந்த வராகி அம்மா கிடைக்க செய்வேன்னு சொல்கிறேன். உன்னை முக்கியம்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, நீ இந்த உலகத்தில் எல்லாரையும் முக்கியம் நினச்சி எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதாலேயே எல்லாரும் உன்னை சுலபமாக காயப்படுத்துகிறாங்க. இனிமேலாவது உன்னை மதிக்கிறவங்களுக்கு மட்டும் நீ மரியாதை கொடு. எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் பேசுகிறதையும் தலையில் தூக்கி சுமந்து நீ வருத்தப்பட வேண்டாமேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் சில பேரை நீ கண்டுக்காமல் இருந்தாலே அவங்க உன்னை நோக்கி எதுவும் பேசவும் மாட்டாங்க. உன் மனசுலையும் வலிகளும் வேதனைகளும் இருக்காது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. யார் என்ன சொன்னாலும் கோபப்படாமல் வருத்தம் அடையாமல் கவலை கொள்ளாமல் மனக்கசப்புகளையும் மனஸ்தாபங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு தைரியமாக சந்தோஷமாக வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. கொஞ்சம் நீ அமைதியாக இருந்தினா உனக்கான வாழ்க்கைக்கான தகுந்த மாற்றத்தை சிறப்பாக நானே வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். என்னை நம்பி வாழக்கூடிய நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசையும் விருப்பமும். தவறான வார்த்தைகளை கூட ரொம்ப சகஜமாக உன்கிட்ட வந்து சொல்லிட்டு நான் கோபப்பட்டு பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி அவங்க நியாயப்படுத்துனாங்கன்னா அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? நீயே அவங்கள மன்னிச்சாலும் இந்த வராகி அம்மா நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மனிதர் கோபத்தில் பேசிட்டேன்னு சொல்லுகிற வார்த்தைகள் திடீர்னு அவங்க வாயிலிருந்து வரல. ஏற்கனவே அவங்க மனசில் ஒரு ஓரத்தில் இருந்த அந்த விஷயங்கள் தான் கோபப்படும் போது அப்படியே வெளியில் வந்து கொட்டிடுச்சு. அதனால் யார் நான் கோபத்தில் பேசிட்டேன்னு சொன்னாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமேன் செல்லமே. காயங்கள் சிறியதாக இருந்தாலும் அதை ஆற்ற வேண்டிய கரங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தானே ஒவ்வொரு மனிதனுக்கும் அது பெரிய காயமாக இருக்கு. ஒரு குடும்பத்திலே கூட ஒரு மனைவியை
அடுத்தவங்க ஒரு குறை சொல்கிறாங்க, திட்டுறாங்க, ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அதை சரி செய்ய வேண்டிய கணவன் சரி செய்யாமல் அமைதியாக இருக்கும்போது தான் அந்த மனைவியின் அந்த பெண்ணின் மனசில் பெரிய காயம் உண்டாகுது. எப்போதுமே உன்னை சார்ந்து இருப்பவர்களையும் உன்னை நம்பி இருப்பவர்களையும் ஆதரவு செலுத்தி அன்பு செலுத்தி அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் அதுதான் சகஜம். உன்னை ஒருத்தர் நம்பி இருக்காங்க, உன்னை நம்பி வந்திருக்காங்க, அல்லது உன்னை சார்ந்தவர்களாக இருக்காங்க, உனக்கு உறவாக இருக்காங்க, உனக்கு சொந்தமாக இருக்காங்கன்னா அவர்களை முழுவதுமாக பராமரித்து பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமைங்கிறத நீ மறந்துட வேணாம். எப்போதும் உன்னையும் நீ தேத்திக்கோ, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்துக்கோ. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நின்றுடாம நகர்ந்து போய்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உன்னால் முன்னேற முடியும். என்ன நடந்தாலும் எல்லாமே கொஞ்ச காலம்தான் நினச்சி தயாராகி அனைத்தையும் தாண்டி போக முயற்சி செய். ஒருத்தருக்காக எதை வேணாலும் நீ விட்டு கொடுக்கலாம், ஆனால் உன் புன்னகையை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம் என் செல்லமே. நீ சிரித்து சந்தோஷமா இருக்கணுன்றது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம். எந்த சூழ்நிலையிலையும் நீ எப்போதும் யாரிடமும் சண்டை போடுவதோ வாக்குவாதம் செய்வதோ விதண்டாவாதம் பண்ணுவதோ வேணாம். ஆனால் யாராவது வேணும்னே உன்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா நீ அமைதியாக போகணுன்ற அவசியமும் இல்லை அல்லவா? உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்குதோ அந்த சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்றாற் போல நீ நடந்து கொள்ளக்கூடிய புத்திசாலியாக இரு. எதையும் மாற்றும் சக்தியுடைய இந்த வராகி அம்மா உன் துன்பங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் நிலைமையை கண்டிப்பாக உயர்த்துவேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலன் தரும் விதமாக பரிசளிக்கும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். இப்போது மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய உன்னை ஆசீர்வதிச்சு மன அமைதியை கொடுத்து நடக்க போகிறது அனைத்தையும் நல்ல விதமாக நடத்தி தருவேன். எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் என் வராகி அம்மா பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. உன் விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் என்னடா வாழ்க்கை இதுன்னு வெறுப்போட கடமைக்காக சலிச்சுக்கிட்டே வாழாத. உன் வாழ்க்கையை உனக்காகவே நான் கொடுத்துருக்கேன்ற நம்பிக்கையோட சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. இனி உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்துக்கும் கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன். உனக்கு தேவையான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. எப்போது உனக்கு என்ன வேணும் நீ என்கிட்ட கேட்டாலும் அதை சிறப்பாக செய்து தர நான் தயாராகவே இருக்கேன். எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அமைதியாக மௌனமாக செய்துவிடு. நீ ஜெயிச்ச பிறகு இந்த உலகத்தில் கைத்தட்டல் போ சத்தம் பின்னை தாண்டி ஒழிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் அன்பாயிரு, பொறுமையாயிரு, நிதானமாறு. அதே நேரத்தில் கவனமாக நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு. என் தலைவிதி இப்படி இருக்கேன்னு நினச்சி உன் விதியை நினச்சி வருத்தப்படாதே. விதி மூடி வச்ச கதவை உனக்காக இந்த வராகி அம்மா நான் திறந்து வைப்பேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீயும் உன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு உனக்கு பிடிச்சவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. அப்புறம் அவங்க மனசு வருத்தப்படுவாங்க, அவங்களுக்கு வலிக்கும்னு எவ்வளவோ விட்டு கொடுத்து போகிற. ஆனால் நீ மனசு வருத்தப்படுவ வேதனைப்படுவேன்னு உன்னை சார்ந்தவர்கள் யாரும் நினைக்காம உனக்கும் வலிக்கும்னு யோசிக்காமலேயே உன்னை சுலபமாக காயப்படுத்தி விடுகிறார்கள். இனிமேலாவது எதை செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு செய். எல்லாருக்காகவும் நீ வாழ்ந்தது போதும். இனிமேலாவது உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ தயாராகு. உனக்கு எல்லாமுமா இருக்கும் இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். சில நேரங்களில் சில விஷயங்கள் நீ எதிர்பார்ப்பது போல நடக்க மாட்டேங்குதே நினச்சி வருத்தப்படாத. அனைத்தையும் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக உனக்கு நல்லபடியாக நீ ஆசைப்பட்டது போலவே நான் நடத்தி முடிப்பேன். வெகு விரைவாக உனக்கான வாழ்க்கையில் நான் வெற்றியை தருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தால் மட்டும் போதுமே செல்லமே. மற்றவர்களை எடை போடுவதிலும் அவங்க இப்படி இவங்க இப்படின்னு பேசியும் காலத்தை வீணாக்காதே. அப்புறம்
ஒருத்தவங்க இப்படிதான் நீ முடிவு எடுத்துக்கிட்டே இருந்தீனா அப்புறம் கடைசி வரைக்கும் யாரையும் நேசிப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். யார் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு எல்லார் மீதும் அன்போடும் பாசத்தோடும் இருக்க பழகு. இந்த வராகி அம்மாவை நம்பி வாழக்கூடிய உனக்கு இனிமேலும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். பொறுமையோடு நிதானமாய் வாழ முடிவெடுத்த உனக்காகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான விஷயங்கள் நல்லபடியாய் நடக்கத் தொடங்கும். என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கோ. ஏன்னா நடக்கிற எதுவும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ உன் கைகளுக்கு இல்லையல்லவா. எதையும் உன்னால் திருத்தவோ மாற்றவோ சரி செய்யவோ முடியாதுங்கிற போது நடப்பதை ஏற்றுக்கொள்வது தான் சரியாக இருக்கும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு தருவதற்கு தயாராக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசித்து வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதும். நான் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். தாளிடப்பட்ட கதவுகள் உன் நுழைவை தடுத்து விட முடியாது. நான் உனக்காக எல்லா கதவுகளையும் திறந்து வச்சு உன்னை வெற்றி பெற்று சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ வைப்பேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் கூட நானே நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. பணத்தால் வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு பணத்தை செலவிடு. பணத்தால் வாங்க முடியாத நெருங்கிய உறவுகளாக இருக்கும் மனிதர்களுக்கு நேரத்தை செலவிடு. இந்த உலகத்தில் எதை எப்படி கையாளணும் எப்படி செய்யணுன்ற அந்த விஷயத்தை கற்று வச்சுக்கோ. இந்த உலகில் உன்னால் யாரையும் திருத்தவோ மாற்றவோ முடியாது. வேணும்னா மற்றவங்க உன்னை பார்த்து திருந்துற அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும். நீ எப்போதும் நல்ல பிள்ளையா நல்ல குணத்தோட நல்ல ஒழுக்கத்தோட உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்து காட்டினாலே போதும். உன்னை பார்த்து 4 பேர் திருந்துவாங்க. அந்த 4 பேரை பார்த்து 40 பேர் மாறுவாங்க. எப்போதும் நீ எங்கே போய் சேரணும், எதை அடையணும், எப்படிப்பட்ட உயரத்தை எட்டி பிடிக்கணும்னு உனக்கான ஒரு உயர்வான இடத்தை தீர்மானித்து வச்சுக்கோ. அதற்கேற்ற முயற்சிகளை மட்டும் நீ செஞ்சினா உன் வாழ்க்கைக்கான உயர்வை நான் கொடுத்துருவேன். உன் வாழ்க்கை எப்படியும் எப்போதும் இப்படியே இருந்து விடாது. கண்டிப்பாக என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன் நிலைமையை உயர்த்தி என்னை நம்பக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் கைகளை ஒப்படைப்பேன். இதை கேட்டு முடிக்கிற அந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கையில் நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். ஒரு மனிதன் எதை இழந்தாலும் அதை விட பெருசான ஒன்று அவனுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் மிகச் சிறப்பான பெருசானதை உனக்காக நான் தரப்போகிறேன். நீ எப்போதும் எதை கண்டும் கலங்க வேண்டாம். உனக்கு எல்லாமுமாய் இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. எப்போதும் என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு இனிமேலும் நான் துன்பத்தை தரமாட்டேன். நீ இழந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம இழந்ததை தாண்டி இருப்பதை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள முயற்சி செய். எவ்வளவு துன்பத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் நானே வருவேன். வராகி அம்மாவுன்னு என்னை கூப்பிட்டினா உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையில் அளவில்லாத இன்பத்தை அள்ளித்தருவேன். இத்தனை நாளா சோதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்த உனக்காக கர்ம வினையை துரத்தி அடித்து உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்கும். எல்லா விஷயங்களும் உனக்கு பிடிச்சது போலவே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது என் தங்கமே.